என்னடா மணிமேகலைக்கே சப்போர்ட் பண்றீங்க. அந்த பிரியங்கா அப்படி என்னதான் பண்ணாங்க? மணிமேகலை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கீழே திட்டாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பேசுங்க. மணிமேகலை ஃபேனா இருந்தாலும் சரி, பிரியங்கா ஃபேனா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பேசுங்க. மணிமேகலை குக் வித் கோமாளில இருந்து வெளியே வந்துட்டாங்க. பிரியங்கா பண்றதெல்லாம் மணிமேகலைக்கு பிடிக்கல. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன ஏதோ ஒரு போட்டி மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதனால அவங்க வெளியே வந்துட்டாங்க. அப்படி இப்படின்னு போஸ்ட் போட்டு இப்ப பிரியங்காவை எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. பிரியங்காவும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருக்காங்க. அதாவது மணிமேகலை பக்கமான நியாயத்தை மட்டும் தான் இன்னும் சொல்லியிருக்காங்க. மணிமேகலை பக்கம் இருக்க நியாயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க மணிமேகலை. இன்னும் பிரியங்கா எதுவும் வாய் திறக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவங்க சைட்ல இருந்து என்னன்னு கேட்காம அவங்கள போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்கீங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மணிமேகலை மேலதான் தப்பு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லல. ரெண்டு சைடு கேட்டுட்டு பேசினா பரவாயில்ல. உடனே மணிமேகலை தான் அக்கா ஃபயர் அப்படியே ஓவரா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நாளைக்கே வந்து பிரியங்கா வந்து பேசினாங்கன்னா உடனே பிரியங்காவை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களா? என்னடா அது ஒண்ணுமே புரியாம தான் இருக்கு. ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். அது இல்லாம எந்த வேலையில தான் இந்த மாதிரி பிரச்சனை இல்ல. எந்த வேலைக்கு போனீங்களாலும் சரி, அங்க ஒருத்தன் ஆல்ரெடி இருக்கவன் வேணும்னே பிரச்சனை பண்ணதான் செய்வான். அவனை தாண்டி தான் நம்ம வந்து அந்த வேலையில ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டி ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், அந்த வேலையில வந்து நிலைச்சு நிக்கணும். அதை விட்டுட்டு வந்து அங்க வந்து இப்படி சொல்றான் நின்னா எல்லாருமே தான் வேலைக்கு போகாம வீட்டுல உட்காரணும். வேற வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கெத்தா போஸ்ட் போட்டு உட்கார வேண்டியதான். எல்லாருக்கும் சாதாரணமா இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆக்கி இது ஒரு பெரிய விஷயமா எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா காமெடியா தான் இருக்கு. வெயிட் பண்ணுவோம், பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? மணிமேகலை பிரியங்கா பிரச்சனையில நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் யாருக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்.